ராவ் ஐயா அவர்களையும் அவரது குழுவினர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று மகிழ்வுடன் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள கலகலப்பு சிவா ஆசிரியர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிற்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி மேம். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் ஐயா பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரு முத்து லட்சுமணராவ் குழுவினர் அவர்களையும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கலைமாமணி திரு முத்து லட்சுமணராவ் ஐயா அவர்களை அவரது குழுவினர்களையும் மீண்டும் ஒருவரை வரவேற்று, இவர் 5வது தலைமுறையாக இக்கலையை பின்பற்றி பாதுகாத்து வரும் இவர் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் பல மாநிலங்களில் தனது கலை பயணத்தை விரிவுபடுத்தி இக்கலை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். இவர் சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதலிடம் பெற்று தன் திறமையை நிரூபித்துள்ளார். 18 ஆண்டுகளாக இந்த கலையில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றார். இவரது சிறப்பான கலை சாதனைகளை பாராட்டி கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருப்பது இவரது உழைப்புக்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஒரு பெரிய சான்றாகும். மேலும் பள்ளி கல்லூரிகளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இக்கலையை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு செல்லும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார். இவரது திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கலைப்பணிகள் இன்னும் உயர்ந்து விளங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓம் சுக்லாம்பர்தனம் ஜெகன்பர்தனம் அச்சன்பர்தனம் ஏகாயம் ஆகாயம் ஏறி விழுந்தா முத்திலக்காயம். எதுக்கு தெரியுமா? நம்ம பள்ளிக்கூடத்தில் பிரேக் விடும்போது எல்லாரும் ஓடி ஆடி விளையாடுவோம்ல, அந்த நேரத்தில் நம்ம பார்த்து விளையாடணும். இல்லை அப்படின்னா கீழே விழுந்தா முட்டில காயம் விட்டுரும். பஞ்சாங்கம் பல சாஸ்திரம், தண்ணி குடித்தா மலம் ஜலம் ஜாஸ்தி வரும். அதனால நம்ம வீட்டு கழிப்பறைகள், பொது கழிப்பறைகள் என்ன இப்படி எல்லா கழிப்பறைகளையும் சுத்தமாக சுகாதாரமாக வைத்து நாம் பயன்படுத்தினால் நமக்கு நல்லது. ஏன்னா கொரோனா காலத்தில் இப்படி சுத்தமாக இருந்ததுனால தானே கொரோனா நோயை நம்ம விரட்டி விட்டுட்டோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இருந்து. அந்த மாதிரி தான் இப்போ எல்லோரும் குளித்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க. சரி, அடே விநாயகா, நீ இன்றைக்கி சாப்பிட்டு வந்துட்டியா இல்லையாடா? குளிச்சுட்டு வந்துட்டியா இல்லையாடா? எனக்கு குளிக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, பல்லு விளக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பார்த்தியா? அடே அப்படி என்னதான் சாப்பிடுவாடா? எல்லோரும் என்ன சாப்பிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? பாப்பா எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? அவங்க முட்டாய் தின்னா நல்லா இருக்குமா? முட்டாய் தின்னா கொட்டாய் வரும், முறுக்கு தின்னா கிறுக்கு வரும், அப்பம் தின்னா ஏப்பம் வரும். என்ன பார்த்தியா? அடே பண்ணு தின்னா புண்ணு வரும், அப்பளம் தின்னா கொப்பளம் வரும். பார்த்தியா? அட என்னடா திங்கிறது? இட்லி தின்னா புத்திலி வரும், தோசை தின்னா பூசை வரும். அம்மா சுட்ட தோசை 10 மாற்றி பிரித்து மாறி எல்லாரும் போட்டு தோசை, உருளைக்கிழங்கு சில்ல குட்டி, எங்கே போகிற? ஆமாம் அப்படித்தான். சரிடா, நீ என்ன தான் சாப்பிட போகிற? நான் என்ன சாப்பிட போகிறோம்னா, எனக்கு பிள்ளையார் என்ன சாப்பிடுவார்? கொழுக்கட்டை. ஆகாந்தா சொல்லிட்டாங்க பார்த்தியா? பிள்ளையாருக்கு இன்றைக்கி சந்தோஷமாகி போச்சு. எனக்கு கொழுக்கட்டை சொல்லிட்டேன். அந்த தம்பியே இப்போ எனக்கு கொழுக்கட்டை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. கொழுக்கட்டை, பணியாரம், தேங்காய் பழம், சக்கரை பொங்கல், இதுதான் வேணும். அப்படியா? சரி, சக்கரை பொங்கலை வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. நான் போய் வைகாத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
சாமி, பூசாரி சாமி, வைகாத்து பக்கம் போகாதீங்க. ஏன், எதுக்கு? வைகாறு பூரா சாக்கடாய், அங்கே போகக்கூடாது. சரி, அப்போ நான் பைப்பில் குளிச்சுட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ. ஆஹா, பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் இருக்குது, கொலைக்கட்டை வச்சுருக்காங்க, பணியாரம் வச்சுருக்காங்க. இப்போ நான் தின்னு பார்க்க போகிறேன்டா, 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 பட்டா. டேய், அடே கருவாப்பைய நாய்க்குட்டியே, எப்படி இருக்கான் பாத்தியா? கருப்பு கருப்பாக இருக்கான் பாரு, கருவா கொட்டைய. ஏண்டா, பிள்ளையாருக்கு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன், அது வந்து நக்கி பார்க்குறியாடா? நான் என்ன செய்கிறது? பிள்ளையார் கோயில் பக்கம் வந்தால் சக்கரை பொங்கல் கிடைக்கும், அதனால தான் வந்தேன். இன்னைக்கு நாய்க்குட்டின்னு சொல்லிவிட்டீங்களே, இப்போ பாரு. ஒன் டூ த்ரீ, லல் 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 லல். எம்மா யாட்டா, எம்மா ஆட்டா, ஏ கடவுளே முருகா, அது இந்த நாய்க்குட்டியிலே கடிச்சு பிடிச்சடா, இப்போ என்னடா பண்ணுறது? சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் கோரிப்பாளையத்தில் ஜிகிஹெச் ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் 45 ஊசி போடுங்க, இல்லை அப்படின்னா செத்து போயிடுவீங்க. ஐயையோ, நான் என்னடா பண்ணுறது? ஒரு மூச்சு கொரோனா ஊசி போட சொன்னாங்க, இப்போ நாய்க்கடி ஊசிக்கிட்டு எங்கடா போடுறது? சரி, போயிட்டு வாரு, எப்படியோ போட நாச்சவிழா போட. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆத்தங்கரை மேட்டிலே அரச மரத்து இணையிலே வீட்டறிக்க பிள்ளையார், நிகழ்ச்சிக்கு பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் சர்வத்திற்கு பிள்ளையார். நாட்டுக்கு சேவை செய்ய நாடறிய கோமாளி வந்தாரையா, ஆட்டம் பாடி ஒரு பாட்டு பாடி அழகான சேவையோடு வந்தாரையா, சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்கும் சிறுத்திருத்த கோமாளி வந்தாரையா, மோட்டாரை விட்டறங்கி வந்தாரையா, முன்குடிமை சேவிக்கிட்டே வந்தாரையா, ராட்டினம் போட்டுக்கொண்டு வந்தாரையா, நம்ம ராஜ்யத்தை சுற்றி பார்க்க வந்தாரையா. சத்துவம் சைலே. கூடி வந்திருக்கிற பெரியோர்கள், சாய்மார்கள், சபையோர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் செய்கிறேன். கோமாளி பப்போன். திரைக்கு முன்னாலே பார்ப்பது சினிமா கூத்து, திரைக்கு பின்னாலே பார்ப்பது இது தோல்பாவை கூத்து. இந்த தோல்பாவை கூத்துக்கு பின்னால் ஊமை படம், பேசும் படம், சினிமா படம், மயிலாட்டம், கரகாட்டம், நாட்டுப்புற கலைகளிலிருந்து, நாடகத்திலிருந்து அத்தனை கலைகளும் இதுக்கு பின்னாடி வந்தது தான். எல்லாத்துக்குமே தாயாக விளங்கி வருதால் தோல்பாவை கூத்து நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையாகும். இப்போ நான் வந்திருக்கிறேன், அடுத்து கோமாளி குண்டோதர் வருவார். ஐ ஐ ஐ வாங்க ஐயா, வாங்க வாங்க, கோமாளி யாரை வாங்க, கோமாளி யாரை வாங்க, வாங்க வாங்க, குடுமிக்காரரை வாங்க, குடுமிக்காரரை வாங்க. பார்த்தியா, நான் குடுமி வச்சுருக்கேன்னு உடனே என்னைய குடுமிக்காரன்னு சொல்லிவிட்டாரு. ஏய்யா, என்னைய குடுமிக்காரன்னு மாப்பிள்ளை, கோமாளி மாப்பிள்ளை குடுமிக்காரன்னு சொல்லிவிட்டீங்களே, எதுக்கு சொன்னீங்க? குடுமி வச்சிருக்கிறதுனால தானே சொன்னேன். அந்த குடுமிக்கு யாரும் அர்த்தத்தை சொல்லுங்கள். அர்த்தத்தை சொல்லவா? குடுமிக்காரர் அப்படின்னா நான் எங்கள் பாட்டி யாவகமாக குடுமியை வச்சு விட்டேன். பாட்டி யாவகம் வச்சுருக்கீங்க. சரி ஐயா, கோமாளியாரே, வந்த சபையோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் போட்டிங்களா? எல்லாருக்கும் வணக்கம் போட்டாச்சு. எல்லாருக்கும் சபையோர்கள், மாணவர்கள், மாணவ குழந்தைகள், பெற்றோர், ஆசிரியர்கள், இப்படி நம்ம நூலகத்தில் பணிபுரியும் அத்தனை பேர்களுக்கும் கோமாளி, தோல்பாவை கூத்து கோமாளி வணக்கம் போட்டேன். ஐயா மாப்பிள்ளை, எனக்கு கோமாளி மாப்பிள்ளை, எனக்கு குண்டோதரனுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க. ஏன் உங்களுக்கு எதுக்கு வணக்கம் போடணும்? உங்களுக்கு வணக்கம் போட முடியாது. நீங்கள் வணக்கம் போட்டால் என்ன கொடுக்க போறீங்க? ஆமாம், சபையோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் போட்டீங்க, ரைட்டு. வணக்கம் போட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன, அவங்க உனக்கு பாராட்டு தானே கொடுப்பாங்க. பாராட்டு மட்டும் கிடையாது. அந்த காலத்தில் கிராமத்தில் தோல்பாவை கூத்து நிகழ்ச்சி நடத்தணும்னா, அந்த கிராமத்தில் வந்து பாவைக்கூத்து நிகழ்ச்சி பண்ணோம்னா, பாவைக்கூத்து போட்டால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேற்றெல்லாம் நமக்கு மழை பெய்ய வந்துருச்சு, கேட்டிங்களா? அது மட்டும் கிடையாது.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து அன்னைக்கு இருந்து ஏழ்மையாகவும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையாக இருந்தும் இன்றைக்கி 5வது தலைமுறையாக இந்த கலையை பாதுகாத்து கொண்டு வரோம் பார்த்தீங்களா. அதனால எல்லாரும் பார்த்துட்டு நமக்கு சன்மானங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு தான். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் கோமாளி அறிவுரை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். சரி 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 ரைட்டு, கரெக்டாக சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா அந்த குடுமியை பற்றி சொல்லலையே. குடுமி என்னன்னா, குடுமி மதுரையிலேயே பெரிய குடுமி ஒருத்தர் இருக்கார். எல்லாருக்கும் தெரியுமா? அவர் எங்கே இருக்காருன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்காரா? மீனாட்சி அம்மன் கோயிலில் பெரிய குடுமி யார்? தம்பி பாப்பா அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாதா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்காரமில்ல, பெரிய குடுமியா, மதுரைக்கே பெரிய குடுமி தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது பார்த்தா நம்ம சிவா சாரோட இருப்பார். அவர் தான் குடுமி வைக்கலையே, அவர் மொட்டையில் வெட்டியிருக்காரு என்னுடைய. சரி ஐயா, அருணாச்சலம் இமயமலையில் உட்காந்துருக்காரு, அவர் தான் பெரிய குடுமி. ரைட்டு, இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. யாருன்னா மதுரையே கட்டி காக்கிறது அன்னை மீனாட்சி அம்மன். அம்மனோட கணவர் யார்? மீனாட்சி அம்மனோட கணவர் யார்? சொக்கநாதர். சொக்கநாதர் தான் பெரிய குடும்பி வச்சுருக்காரு. இந்த உலகத்துக்கே பெரிய குடும்பி அவர் தான், சரிங்களா? இதில் நல்ல ஒரு விடையலத்தை கொடுத்தாச்சு. சரி, இப்போ அல்லாமல் நிகழ்ச்சிக்கு போகலாமா? சரி வாங்க. தம்பி, என்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் தான் வைகாத்தை உருவாக்கிய கொடுத்தது. அழகரிசாமி வந்து எனக்கு தான் கையை வைக்க சொல்லி வை கை அப்படின்னாரு. அப்படியே வைகை நதி வந்துருச்சு. நான் தான், என் பேர் என்ன தெரியுமா தம்பி பாப்பா, எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அழகேஷன் மம்பதம் குஞ்சு. ஆமாம், அழகேஷன் மம்பதம் குஞ்சு அழகுராஜா. கிளிக்குஞ்சு சுப்பிரமணிய சாமி. கிளிக்குஞ்சு சுப்பிரமணிய சாமியா? சரி இலை, உன்னைய பார்க்கறதுக்கு தான் எல்லா பிள்ளைகளும் வந்திருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடு. பிறகு பார்க்கலாம். வரவேண்டி தம்பி லட்சுமணா, நமஸ்காரம் செய்கிறேன் ராமண்ணா. நாம் 14 மணிடம் 14 நாள் வேண்டிய கானகங்களை கடந்து வந்து சில வனங்கள் எல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வனத்தில் பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் ஆண்மயில் ஆடுவதும் பெண்மயில் கூவதும், விலங்கு பறவைகளின் அருமையான சத்தங்கள், 3 ஆறுகள் பிரிந்து ஓடுகிறது. இந்த வனத்தை பார்த்தால் மிகவும் பசுமையாக அருமையாக இருக்கிறது. இங்கே நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து அடுத்த வனமே போகலாமா தம்பி? அப்படி செய்து வரலாமாண்ணா? செய்து வரலாம். அப்படி என்று பகவான் இங்கே கிஷ்கிந்தா வனத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது பகவானை காண்பதற்கு ஆஞ்சநேயன் அனுமான் இப்பொழுது வருகிறார்கள். ஆஹா, நம்மை காண்பதற்கு ஒரு வானரம் வந்திருக்கிறது. வானரமே, வானர சிகாமணியே, எங்கள் அன்பின் களஞ்சியமே, உன் பெயர் என்ன? ஊர் என்ன? உன் தாய் தந்தை பெயர் என்ன? எந்த தேசத்திலிருந்து வருகிறாய்? சொல் பார்க்கலாம். இந்த வனத்தில், இந்த கிஷ்கிந்தை மாநகரத்தில் இந்த மதுங்கமாமணி மலை ஓரத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த வனம் எங்களை சேர்ந்த வனம். நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் தேசம் என்ன? அதை சொல்லி வாருங்கள். ஓஹோ, துணிச்சலான வானரமாக இருக்கிறாய். வானரமே, நான் அயோத்தி மாநகரத்தைச் சேர்ந்தவர்கள். என் பெயர் ராமன், தம்பி லட்சுமணன். நாங்கள் 14 வருடம் கானகமே வந்திருக்கிறோம். அப்படியா? என் பெயர் மாருதி. என் தந்தை பெயர் வாயு பகவான், தாய் அஞ்சனாதேவி. ஓஹோ, அருமை அருமை, நன்றாக பேசிவிட்டாய். வாராய் வானரமே. மாருதி, நீ யார் என்பது எனக்கு தெரியும், நான் உனக்கு தெரியாது. காரணம், உன் பெயர் மாருதி, ஆஞ்சநேயன், ஹனுமன், சிரஞ்சீவி, இப்படி எத்தனையோ பெயர்கள் உள்ளது, தெரிகிறதா? உன் காதில் இருக்கின்ற கவசகுண்டலத்தை இந்த உலகில் யார் அறிவார்கள்? அவர்கள் தானே உன்னை காக்கும் கடவுள். ஆம் பகவானே, ஆம் பிரபு.
பிரபு, இப்போது நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். என் காதில் இருக்கின்ற கவச குண்டலத்தை இந்த உலகில் யார் அறிவார்கள் என்று தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேர்களையும் பார்த்து வந்து விட்டேன் சுவாமி. யாருமே என்னுடைய காதில் இருந்த கவச குண்டலம் இதுவரை யாரும் பார்த்ததே இல்லை, சொல்லியது கிடையாது. என் தாய் சொன்னது வார்த்தை சரியாகிறது. இந்த கவச குண்டலத்தை யார் அறிகிறார்களோ அவர்கள்தான் உன்னை காக்கும் கடவுள் ஆஞ்சனையா. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். தாங்கள் அறிந்த பிறகு இனி உங்கள் பிடியில் நான் சிக்கிவிட்டேன். இருந்தாலும் நீங்கள் தான் என்னை காக்கும் கடவுள் பகவானே. சொல்லுங்கள் பிரபு, நான் தெரியாத்தனமாக தங்களிடம் விளையாடி விட்டேன். வாராய் ஆஞ்சனையா, மன்னித்தோம், மங்களம் உண்டாகட்டும். சுவாமி பிரபு, தாங்கள் இவ்வளவு தூரம் அயோத்தி மாநகரத்திலிருந்து இவ்வளவு தூரம் வரக்கூடிய காரணம்? தென்னலங்கியாலும் ராவணன் பஞ்சபடி ஆசிரமத்தில் நான் சிறிய ஒரு பர்ணசாலை அமைத்திருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு மானை கண்டு நான் வேட்டையாடுவதற்காக போய்விட்டேன். தென்னலங்கியாலும் ராவணன் என் தேவி சீதையை சிறை கொண்டு சென்று விட்டான். அவனை பார்த்து வரக்கூடிய பாதையில் தான் உன்னை சந்தித்தோம். அப்படியா? இந்த எழுகடல் மத்தியில் இருக்கிறானே ராவணன், அவனா உங்கள் தேவியை சிறை கொண்டு சென்றான்? என்ன சுவாமி, வேடிக்கையாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. தேவர்களும் மூவர்களும் எல்லாரையும் அடக்கி அரசாலம் செய்து வந்த அந்த ராவணன் அவன் கொட்டத்தை சீக்கிரமாக அடக்க வேண்டும். அதற்காக தாங்கள் வந்தது நல்ல ஒரு வேலையாக ஆகிவிட்டது சுவாமி. பிரபு சொல்லுங்கள், இப்போது இலங்கை செல்கிறேன். அந்த ராவணன் அரக்க கணங்களை இலங்கை அழைத்துவிட்டு தாங்கள் தேவியை கொண்டு வருகிறேன் சுவாமி, ஆணையிடுங்கள். அடே அப்பா, ராவணன் பார மலை போன்ற உடல் படைத்தவன், சொர்க்கம் பாதாள மத்திய உலகத்திற்கு பெரிய அரசன் என்று சொல்கிறார்கள். அவன் எங்கே உன்னால் எப்படி உண்ண முடியும்? இல்லை சுவாமி, தங்களை காண்பதற்குத்தான் இந்த சிறுபிள்ளையாக வந்திருக்கிறேன். என்னுடைய விஸ்வரத்தை எடுத்து காண்பிக்கிறேன், பாருங்கள் சுவாமி, பாருங்கள் பிரபு. பிரபு, இப்போது ஆணையிடுங்கள் பிரபு. பார்த்தீர்களா, இதுதான் என்னுடைய விசுவரபம். இப்போதே செல்கிறேன். வாய்க்கால் வரப்பை தாண்டியது போல் 7 சத்தா சமுத்திரத்தை தாண்டி சென்று அந்த ராவணனை வென்று வருகிறேன், கொன்று வருகிறேன். ஆணையிடுங்கள் பிரபு, ஆணையிடுங்கள். அடே அப்பா, உன்னை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் நேருக்கு நேராக சென்று போர்க்களத்தில் அந்த ராவணனை சந்திப்போம். அதற்காக நீ கோபப்பட வேண்டாம், அமைதியாகவா, சிறுபிள்ளையாகவா. ஆகட்டும் பகவானே, ஆகட்டும். பிரபு, நான் உங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும் சொல்லுங்கள். இந்த வனத்தில் நீ மட்டும் இருக்கிறாய், உன்னை சேர்ந்த வானரங்கள் இருக்கிறார்களா? என்னை சேர்ந்த வானரங்கள் 72 வானரங்கள் இருக்கிறார்கள். 24 படைத்தள வீரர்கள் இருக்கிறார்கள். வாலி, சுக்ரீவன், ஜாம்புகர், அங்கதன், இது போன்ற வீரர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. என் தலைவன் சுக்ரீவராஜனை அழைத்து வருகிறேன், பாருங்கள். சரி. உட்காருங்கள், உட்காருங்கள். தம்பி, பாப்பா எல்லாம் உட்காருங்கள். இப்போ நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் குரங்கு குட்டி எல்லாம் வந்திருக்கோம். ஆமாம், குரங்கு பிள்ளைகள் பூரா வந்திருக்கோம். பார்த்தீங்களா? எங்கே குரங்கு எங்கே பார்க்கலாம்? நம்ம மதுரையில் அழகர் கோயிலில் பார்க்கலாம், அழகர் கோயிலில் பார்க்கலாம், திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் பார்க்கலாம். என்ன, அதுக்கு பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? உங்களை பார்க்க நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். ஆமாம். சாம்பார சாம்பார பாத்தியா, என்னைய பார்த்து ஜாம்பகரன்னு சொல்லாமல் சாம்பார் சட்னின்னு சொல்கிறான் பாத்தியா? ஏண்டா என்ன பார்த்தா சாம்பார் சட்னியாக இருக்குது? அப்படி இல்லை, சாம்பார் சட்னி அதுக்கு ஒரு இட்லி தோசை, அது என்ன பூரி இதெல்லாம் இருந்தால் நல்லா சாப்பிடலாம். ஆமாம், அதுக்கு தான்.
சாம்பார தாத்தா தாத்தா ஏழை என்னை பார்த்தா உனக்கு தாத்தா மாதிரியா தெரியுது. உங்களை தாத்தா மாதிரி தானே தாத்தா தானே இருக்கீங்க. தாத்தா தாத்தா ஒரு சின்ன விஷயம் தாத்தா. என்ன செய்யணும் தாத்தா? உங்கள் பொண்டாட்டி எங்க? பாத்தியா, என் பொண்டாட்டியை கேட்குறானடா. நான் இப்போ எங்கடா போகிறது? நான் அதை கேட்கல, போண்டா ஒரு டீ அது தான் கேட்டேன். அப்புறம் 2 சேர்த்தா பொண்டாட்டி. பாத்தியா எவ்வளவு அக்கிரமத்தை பேசிக்கிட்டே இருக்கான் பாத்தியா. ஏழை இப்போ அனுமார் வர ஆமாம் நம்ம தலைவன் சுக்கிரவராஜன் வர போகிறாரு. எல்லாம் அமைதியாக உட்காருங்கடா. ஓய் ஜாம்பவரே, அங்கே 2 வேடுவர்கள் நமது வனத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை பார்த்து வர சொல்லியிருந்தேன். அனுமார் என்றும் பார்த்து வரவில்லை. என்ன செய்கிறார்கள்? அனுமார் இப்போ வந்துடுவார். சுக்கிரி மகாராஜா உட்காரு இப்போ வந்துடுவார். ஓய் அனுமாரே, அங்கே நமது வனத்தில் வந்தவர்கள் யார் என்பது உமக்கு என்ன கேட்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். அங்கே வந்திருப்பது பகவான் ஸ்ரீராமன். இந்த உலகத்தை ஓரடியாக அழந்து வரும் ஸ்ரீமந்த நமோ நாராயணன். ராமாவதாரம் கொண்டு பக்தர்களை ஆதரித்து துஷ்டர்களை வெல்வதற்காக வந்திருக்கிறார்கள். உன்னுடைய மனக்குறைகள் பகவானிடம் சொன்னால் உன்னுடைய குறைகள் அவர் நிறைவேற்றம் செய்து கொடுப்பார்கள். அப்படியா? சரி 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 சரி, நான் ராமனை பார்த்து வருகிறேன். அனுமார என்ன அங்கே வந்திருப்பது யார்? அங்கே யார் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, யார்? அங்கே ராமா ராமா என்று சொன்னால் அந்த வார்த்தை வந்துவிடும். அவர் தான் வந்திருக்கிறார். என்னது மாமா மாமா மாமான்னு சொல்லணுமா? அடே ராமா என்று சொல்ல வேண்டும். சரி மாமா. மாமா அனுமார மாமா, நாங்கள் ராமரை பார்த்துட்டு வரோம். அடே வாங்கடா, எல்லோரும் போய் சாமியை பார்த்துட்டு வரோம். வாங்க வாங்க வாங்க. கொடுங்கள். உங்கள் ஊரில் உள்ள விசேஷங்கள் அத்தனைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்படி பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் நடத்துவோம், பயிற்சி கொடுக்குறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி நமது கலைஞர் நூலகத்தில் 4வது முறையாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம். அதனால் கலைஞர் நூலகத்தின் சார்பாகவும் கலைமாமணி முத்துலட்சுமண ராவ் குழுவினர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.